பழனி முருகன் நவபாசன சிலை எப்பவுமே சூடாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த சிலையிலிருந்து எப்பவுமே தண்ணி ஊற்றிக்கிட்டே தான் இருக்கும், அந்த வேர்வையா. அது மட்டும் இல்லாமல் அந்த சிலையிலிருந்து எப்பவுமே அந்த நறுமணம் ஒரு விதமான வாசம் வீசிக்கிட்டே இருக்குமா. அதுக்காக தான் நைட் டைமில் என்ன பண்ணுவாங்கன்னா முருகனோட உடம்பு ஃபுல்லாக சந்தனத்தை பூசுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சிலைக்கு கீழே குட்டிய ஒரு பாத்திரத்தையும் வைப்பாங்க. காலையில் விடிஞ்சு வந்து பார்க்கும்பொழுது அந்த சந்தனம் எல்லாம் அப்படியே பச்சை கலர் நிறம் மாறி இருக்கமா. காரணம் அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் காரணமாக தான் அது பச்சை கலர்லாம் மாறி இருக்கமா. காரணம் என்னன்னா அந்த முருகனோட உடம்புலேருந்து வேர்க்குது பார்த்தீங்களா, அதுவும் அந்த சந்தனமும் கலந்ததுனால அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகி ஸோ அப்படியே அந்த சந்தனம் பச்சை கலரில் மாறி இருக்குமாமா அது உடனே இடமெல்லாம். அது மட்டும் இல்லாமல் கீழே அந்த குண்டை வச்சு பார்த்தீங்களா, அந்த குண்டை அப்படியே நிரம்பி வலிஞ்சிருக்குமாமா. பார்த்தீங்கன்னா நைட்டு ஃபுல்லாக அவருக்கு வேர்த்துக்கிட்டே இருக்கும். வேர்வெல்லாம் நிரம்பி அந்த குண்டாவே நிரம்பிடுமாமா. அந்த தீர்த்தம் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த தீர்த்தத்தை கலந்து மக்கள் எல்லாத்தையுமே கொடுப்பாங்களாமா. அது ஃபஸ்ட்டு நடை திறந்து எல்லாத்தையுமே உள்ளோட பார்த்தீங்களா, அப்போ மட்டும் தான் அந்த தண்ணீர் கிடைக்குமாமா. காரணம் என்னன்னா அந்த தண்ணி வந்து கொஞ்சம் தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வர எல்லாத்தையுமே அந்த தீர்த்தத்தில் கலந்து எல்லாத்தையும் கொடுத்துருவாங்களாம். சித்தர்கள் இந்த சிலையை செய்யும் பொழுது தன்னோட மூச்சை அடக்கிக்கிட்டு தான் பண்ணாங்களாம். காரணம் என்னன்னா சில மூலிகைகள் வந்து உணர்ந்தாங்கன்னா பல விதமான பாதிப்புகள் வரும்னு சொல்லிட்டு இப்படி மூச்சை அடைச்சிக்கிட்டு தான் பண்ணாங்களாம்.